வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். சிறு தானியங்களில் இன்ஸ்டன்ட் தட்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் தட்டு இட்லி 15 நிமிஷத்தில் பஞ்சு போல் சாஃப்டாக, அதே நேரம் புரதச்சத்தும் இரும்பு சத்து கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிற சாமை அரிசியில் செய்ய போகிறோம். இந்த தட்டு இட்லியோட ஒரு இட்லி பொடியும் செய்ய போகிறோம். சாமை அரிசியில் புரதச்சத்து அதிகம், அதோட இந்த இட்லி பொடியும் சேர்க்கும்போது அந்த புரோட்டீன் சத்து இன்னும் அதிகமாக கிடைக்கிது. வாங்க இந்த தட்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் இந்த சாமை அரிசி 2 கப்பு எடுத்துக்கிறோம். இந்த தட்டு இட்லி சாமை அரிசி இல்லாமல் நாம் மற்ற சிறுதானியங்கள்லேயும் இதே முறையில் செய்யலாம். இப்போ நாம் 2 கப்பு சாமை அரிசி எடுத்துருக்குறோம். இதோட அரை கப் அளவு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இது நம்ம பொடி பண்ணும்போது ரொம்ப நைஸாக அரைக்காது, கொஞ்சம் நெருன்னு தான் இருக்கும். இதோ இந்த பதத்துக்கு கொஞ்சம் நெருன்னு இருக்கும். இந்த பதம் சரியாக இருக்கும். ரொம்ப நெருன்னு அரைச்சிடக்கூடாது, தனித்தனியாக உதிர்ந்துடும். இப்போ நாம் இந்த சாமையும் ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இதோட 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் சேர்த்துட்டு இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது 2 கப்பு சாமை அரிசி, அரை கப் ஜவ்வரிசி, 1 கப் தயிர், இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம். அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் இப்போ மொத்தத்துக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம். இந்த அளவு சரியாக இருக்கும். இந்த ரேஷியோவில் சாமை அரிசியும் ஜவ்வரிசியையும் நாம் கலந்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படுற குவான்டிட்டி மட்டும் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயிரும் தண்ணி உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இதை நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். அதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அது ஊறுற நேரத்தில் நாம் ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது காஞ்ச உடனே 1 கப் அளவு கடலைப்பருப்பு, 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இதை மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். நம்ம தோலோடு உள்ள கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஒரு 15 சிவப்பு மிளகாய் சேர்த்துருக்குறோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் அந்த பருப்பு நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் நாம் வறுத்துக்கணும். அந்த பருப்பு பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுக்கிறப்போ நம்ம இந்த கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுரும். இப்போ நல்லா மீடியம் ஹீட்டில் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறணும். இப்போது இந்த பொடிக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்து அந்த சூட்டோட கரண்டியால் நாம் ஒரு கிளறி விட்டுட்டா அந்த பெருங்காயமும் வறுபட்ட மாதிரி ஆயிரும். கட்டி பெருங்காயம்னா நாம் அந்த பருப்போடையே சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நாம் இதை இட்லி பொடியை பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இது ஆறட்டும், ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நாம் அந்த இட்லி பொடி பண்ணின நேரம் நம்ம கலந்து வச்ச அந்த இட்லி மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா, பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடும்போது அந்த சமையல் சோடா சேர்த்துருக்குறோம், அந்த தண்ணியில் கரைஞ்சி இந்த மாவில் நல்லா கலந்துடும். அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கும் நம்ம இதை நல்லா கலந்துட்டு விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்துக்கணும். ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் இந்த மாதிரி நாம் உளுந்த மாவை வடக்கி பீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை கலந்து விட்டுக்கணும். இதோ இப்போ இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுப்பில் இட்லி பானை போட்டு தண்ணி ஊற்றி, தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 15 நிமிஷம் அதை வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் ஒரு பிளேட் எடுத்து அதில் எண்ணெய் தடவிக்கலாம், நல்லெண்ணெய் அல்லது நெய் தடவிக்கலாம். இப்போ இந்த தட்டில் நல்லெண்ணெய் தடவியாச்சு. நாம் இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த தட்டில் ஒரு 1/2 இன்ச்சு அளவு ஹைட்டு வர்ற அளவுக்கு நாம் இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம். தட்டு அளவு நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய தட்டாக எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட கப் அளவு 200 ml அளவு. அதில் நான் 2 கப்பு சாமையும் அரை கப்பு ஜவ்வரிசியும் எனக்கு 2 தட்டு இட்லி கிடச்சிச்சு.
இப்போ இதை ஃபில் பண்ணியாச்சு. அந்த இட்லி பானையிலையும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம், திருப்பி போட்டும் வச்சுக்கலாம். இது எனக்கு லெவலாக நல்லா நின்றுச்சுன்றதுனால நான் இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த தட்டை நேராக வச்சு இட்லி பானையை மூடியை போட்டு மூடிட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா 15 நிமிஷம் அது வெந்துருச்சு. இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு ஒரு கத்தி அல்லது ஃபோர்க்கு வச்சு இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இதில் ஒட்டாமல் வருது, நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இந்த தட்டை எடுத்துடலாம், வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம திரும்ப இன்னொரு தட்டில் மாவு சேர்க்கும்போது அந்த தண்ணி அளவு குறைஞ்சிருக்கும். அதனால் நாம் இட்லி பானையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கணும். ஏன்னா 15 நிமிஷம் அந்த இட்லி வேகணும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கட்டும். நாம் இன்னொரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மிச்சம் இருக்கிற மாவையும் அந்த தட்டில் ஊற்றி நாம் திரும்ப வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற குவான்டிட்டிக்கு 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் எத்தனை பேருக்கு இட்லி வேணுன்றதை பொறுத்து நாம் அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் மாவு கலந்துக்கணும். இப்போது இந்த லேசாக அந்த வெந்த இட்லியில் ஓரமாக எடுத்து விட்டுட்டு நாம் ஒரு தட்டில் கவுத்தோன்னா அழகாக அந்த இட்லி வந்துடும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு கவுத்துட்டு நாம் திருப்பினோன்னா அழகாக அந்த இட்லி வந்துடும். இதோ அழகாக நமக்கு சாமை தட்டு இட்லி 15 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிருச்சு. அதாவது அந்த இட்லி மாவு கலக்க ஒரு 15 நிமிஷம், ஊறுறதுக்கு வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். நமக்கு சாமை இட்லி தட்டு இட்லி ரெடி ஆகிருச்சு. இதை நாம் அப்படியேவும் ஒரு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். அல்லது இந்த மாதிரி நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணி அதை இந்த தட்டு இட்லி மேலே நல்லா தூவிட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய்யோ நெய்யோ சேர்த்துட்டா நமக்கு பொடி இட்லி ரெடி ஆயிரும். தட்டு இட்லியே பொடி இட்லி நமக்கு ரெடி ஆயிரும். இதோ பொடி இட்லி நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை அப்படி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த தட்டு இட்லிக்கு நாம் ஒரு பெரிய தட்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை ஒரு 6 பீஸாவோ 8 பீஸாவோ இந்த மாதிரி பீஸா ஷேப்பில் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸா ஷேப்பில் கட் பண்ணும்போது குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. பீஸா இட்லின்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இதோ நமக்கு தட்டு இட்லியில் பொடி இட்லி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை நாம் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது. அல்லது இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்தும் நாம் பரிமாறலாம். அந்த தாளிப்புக்கு நாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு செவக்கட்டும். இந்த தாளிப்பு ஆப்ஷனல். நாம் அந்த தட்டு இட்லி அப்படியேவும் சேர்க்கலாம் அல்லது பொடி இட்லியாகவும் பரிமாறலாம். இப்போ இந்த தாளிப்பு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அது கலர்ஃபுல்லாக ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து 2 கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஒரு பிரட்டிட்டு அந்த உளுந்தம்பருப்பு செவந்த உடனே பீஸா ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த தட்டு இட்லியில் ஒரு பீஸு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். இதை நல்ல அகலமான தோசைக்கல்லால் அடுத்த பக்கம் திருப்பிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் இட்லி பொடி தூவி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு 2 பக்கமும் நல்ல தாராளமாக இப்போ பொடி சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி ஒரு பீஸாக நாம் தாளித்து எடுத்து வச்சிடலாம். இந்த தாளிப்புலையே கொஞ்சம் அது மேலே சேர்த்துடலாம். அது ஒரு டெக்கரேஷனுக்கும் நல்லாயிருக்கும். கடிப்படும்போது அந்த உளுந்தம்பருப்பு சேர்த்து கடிக்கும்போது கொஞ்சம் நெருன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சாமை தட்டு இட்லி, பொடி இட்லின்னு சொல்லலாம், பீஸா இட்லின்னு சொல்லலாம், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டு இட்லியை நாம் ரெடிமேடு தட்டு இட்லி ஸ்டாண்டு கிடைக்கிது, அதுலேயும் ஊற்றலாம். நம்ம ரெகுலர் இட்லி பானை தட்டில் இருக்கிற இட்லி தட்டுலேயும் நம்ம ரெகுலர் இட்லியாகவே இந்த மாவை ஊற்றிக்கலாம். இந்த சாமை அரிசி பெண்கள் அவசியமாக ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு சிறுதானியம். கர்ப்பப்பைக்கும் எலும்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் உதவும் இந்த சாமை அரிசி. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி கவுண்ட்டையும் கூட்டும். அனீமிக்காக இருக்கிறவங்க, அதாவது இரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பாட்டில் இந்த சாமை அரிசியை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சாமை அரிசியில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்ல செரிமானம் ஆகும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கும்போது செரிமான பிரச்சனையும் குறையும். இந்த சாமை தட்டு இட்லி சத்தானது மட்டும் இல்லை, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் சாமை அரிசி இல்லாமல் வேறு எந்த சிறுதானியத்தில் இந்த
தட்டு இட்லி செஞ்சீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.